A 10 microcoulomb charge is divided into two parts and placed at 1 centimeter distance so that the repulsive force between them is maximum. The charges of the two parts. 10 microcoulomb charge வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அது ரெண்டு கடல டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் repulsive ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த சார்ஜோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சார்ஜ் டிவைட் பை 10 மைக்ரோகூலும் இன்ட்டு டூ பார்ட்ஸுங்கும் போது அதை ஒன்று வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து கியூ மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலா அது எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 by R square. Q1 போல X, Q2 போல Q minus X, டிஸ்டன்ஸ் R square போட்டிருக்கோம். F இந்த மேக்ஸிமம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். df by dx என்னவா இருக்கணும்னா உங்களுக்கு 0 இருக்கணும். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0னா தான் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இல்லைனா கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணி தானே, அவ்வளோதான். ஸோ அப்போ என்னது இந்த எஃபோட வேல்யூ என்னது கே பை ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு இந்த வேல்யூ பார்த்தோன்னா இது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வெள்ளை மல்டிப்ளை பண்ணி கே பை ஆர் ஸ்கொயர் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணது கியூஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா? நம்ம இந்த டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கே பை ஆர் ஸ்கொயர் வச்சுருக்கோம். அது இங்கே என்ன வரும்? கியூ மட்டும் தான் வரும். ஆனால் இங்கே என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு உள்ள வேல்யூ இது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். டிஃபை எக்ஸ் தான் ஈக்குவல் 0 தான் அங்கே மேக்ஸிமம் கண்டிஷன். ஸோ அப்போ இந்த டைம் மஸ்ட் பி இந்த வெளில பக்கம் 0 இருக்கும். ஓகேவா? அப்போது q minus 2x equal to 0 வந்துடும். And hence x is 2x equal to அது q. அப்போ x equal to என்னது? ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் இங்கே x வரும், இங்கே q வரும். ஸோ ஈக்குவலாக பிரியும். அப்போ 10 மைக்ரோகூலும் எப்படி பிரிஞ்சிருக்கணும்? 5 மைக்ரோகூலும் 5 மைக்ரோகூலும் பிரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் 2 5 மைக்ரோகூலும், அதர் ஆல்சோ 5 மைக்ரோகூலும். ஏன்னா ஈக்குவல் பார்ட்ஸ்ங்கிறதால. Thanks for watching. Keep watching. Subscribe and share.